இதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் கற்க மாதம் ஆஷாட மாதம் ஆடி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை திருதிய திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் அள்ளி கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதத்தை பற்றி இப்போது பேரன்புக்குரிய மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து அள்ளி கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தினுடைய பலனை பற்றி உங்களுக்கு இப்போது பதிவு செய்வோம். அதற்கு முன்னதாக ஒரு சின்ன பதிவுகள். இந்த மாதத்தில் 6/8/2026 ஆடி கிருத்திகை, அடுத்தது 14/8 ஆடிப்பூரம், அடுத்தது 17/8 கருட பஞ்சமி. இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக வருது. ஆடி மாதம் என்றாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் வர்றதுனால தான், ஆடி ஆவணி வர்றதுனால தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நம்ம அள்ளி கொடுக்கும் மாதமாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவக்கிரகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யப்படுறத சுருக்கமாக அடக்கமாக இப்போது உங்களுக்கு பதிவு செய்வோம். வணக்கம். அடுத்து நாம் காண இருப்பது மகரம். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே நேசமரில் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நெஞ்சு பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெருமானே என்ற திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கு உருகாதார் என்ற உணர்வை பெற்றவர்கள் மகாராஜனாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் என்ற மன நிறைவை பெற்றவர்கள் மகாராஜனாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள். எப்போதுமே கலகலப்பா, எப்போதுமே தான் வேலை உண்டு தான் உண்டு, அங்கீகரிக்கப்பட்ட எந்த தொழில் இருந்தாலும் எந்த தொழில் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேயர்கள் தான் மகர ராசி. என்ன எனக்கு கொடுப்ப, என்ன வேலை செய்யணும், என்ன வேலை செய்யணும் கேட்கக்கூடியது மகர ராசிக்காரர். என்னென்ன வேலைன்னு கேட்க மாட்டாங்க, என்ன வேலை செய்யணும், எந்த வேலை செய்யணும், எந்த வேலையினாலும் சரி, எந்த வேலையினாலும் நாம் செய்ய உண்டு, எந்த வேலையும் நம்புவது கந்த வேலை நம்பு, எந்த வேலையிலும் கந்த வேலை நம்பு. அப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க தான். அதனால தான் அவங்களுக்கு உழைப்பாளி, அதனால தான் அவங்களுக்கு தொழிலாளி, அதனால தான் அவங்களுக்கும் முதலாளி. பாருங்க, எல்லா வகையிலையும் ஒரு பங்கு உயரமாக இருப்பாங்க, எல்லா வகையிலையும் சிறப்பாக செயல்படக்கூடியவர். ஆராய்ச்சி அடுத்து முன்னேறணும். இந்த டைமிங்கில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. டைமிங்கில் ரொம்ப பீரியடில் டைம் கரலிங்க 7:47ன்னா 7:47க்கு அங்கே இருப்பாங்க. உள்ளே நையான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்கள மகரத்துக்கு முதலிடம் உண்டு. வேலை செய்கிறது வேலை செய்யாத வேற, வேலை செய்கிறது வேலை செய்யாத வேற. ஆனால் அந்த டைமிங் பிக்கப் பண்ணி அந்த டைமை கரெக்ட் பண்ணுறதுல முதல் அவங்க சொன்ன வார்த்தை. ஏன்னா ராசிக்கு 2 கும்பம், மகரத்துக்கு 2 கும்பம், 12 குரு. அப்போ 2க்கும் 11க்குரியவன் எப்படி? அதுக்கடுத்து பாருங்க, 11க்குரியன் செவ்வாய். அப்போ தன லாபாதிபதி எப்படி இருக்கான் பாருங்க. தன லாபாதிபதி செவ்வாயும் சனி இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கணும், எந்த தொந்தரவும் வரக்கூடாது, நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அவங்க. அதனால தான் நிச்சயமாக மகராசினருக்கு பெட்ரோல், கெமிக்கல், தேங்காய், செங்கல் சூளை, பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள், டெக்ஸ்டைல்ஸு, ஏஜென்சி,
கருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பொருள்களும், எள்ளு சம்பந்தப்பட்டது, கருங்குவளை மலர், வன்னி இலை மலர், வன்னி இலைகள், வன்னி இலையெல்லாம் கிடைக்காத பொருள். பாதி ஜென்ரேஷனுக்கு வன்னி இலைன்னா புளி இலை கொண்டு வந்து கட்டாக்கு தெரியும், அப்படி வச்சு தெரியும். வன்னி இலையே தெரியாது. வன்னி இலையே தெரியல, கருங்கோல் எப்படி தெரியும்? அதே மாதிரி சனீஸ்வரனுடைய மூல மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், இதெல்லாம் பாராயணம் பண்ணி வந்தால், நான் ஏற்கனவே முதல்ல இன்ட்ரோலே சொல்லியிருக்கிறேன், எந்த நாள் போனாலும் மற்ற நாள் வழிபடுவதை விட சனிக்கிழமை தோறும் வழிபட்டால் அதனுடைய பலனே தனி. சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? அவர் எதை கொடுக்குறாரோ, நல்லது கெட்டு எதை கொடுத்தாலும் நீதி அரசரோட கொடுப்பார், நீதி அரசரோட கொடுப்பார். எதை கொடுத்தாலும் நீதி அரசரோட கொடுப்பார். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மகராசி நேயர்களுக்கு மாசற்ற இந்த வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் வக்ரம் இருக்கிறார். அது ஒன்று தான் கவனமாக இருக்கணும். அந்த வக்ரமாக இருக்கிறது மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் வீட்டுக்காரர் எப்போதுமே சனி ஈஸ்வரர் ஏற்கனவே நமக்கு தெரியும். ஈஸ்வர பட்டம் பெற்றவர், ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்னு தெரியும். எல்லா வகையிலும் முதல் நிலையில் உள்ளவர் தான். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அறிவோடு செறிவோடு தெளிவோடு இருக்கக்கூடியவர் தான். ஆனால் மற்றவங்க வீட்டை விட அவங்க வீட்டுக்கு தான் கஷ்டத்தை நிறையா கொடுக்குறாரு பாருங்க. மற்றவங்க வீடு என்னது, தனுசோ மீனமோ இல்லை மகரம் விருச்சகமோ துலாமெல்லாம் கிடையாது. அவர் வீடு மகரம் கும்பத்துக்கு பாருங்க கரெக்டாக. ஏன்னா வழிகாட்டுதல், வழி வழிய தோன்றுதல், குருவாக இருத்தல் அவர் தானே. அப்போ அவர் வீட்டுக்கு வழிகாட்டினதுன்னா மற்றவங்க அவர் வழியை போய் நம்ம பின்தொடர்ந்து போகணும் என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஈஸ்வரர் சனீஸ்வரர். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க. கஷ்டப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு. குரு 9ஆம் பார்வை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, சமசப்தம் பார்க்குறாரு. நிச்சயமாக நல்ல ஒரு வழியை கிடைக்கும். திருமண பந்தங்கள் உண்டு, குழந்தை பாக்கியங்கள் உண்டு. திருமண பந்தங்கள் உண்டு, குழந்தை பாக்கியங்கள் உண்டு, வருவாய் உண்டு, வேலை உண்டு, விளம்பரம் உண்டு, அன்பு உண்டு, பாசம் உண்டு, நேசம் உண்டு, நேர்த்திக்கடன் உண்டு. அத்தனைக்கு சொந்தக்காரர் திருவோண நட்சத்திரம், அத்தனைக்கு சொந்தக்காரர் மகர ராசிக்காரர், அத்தனைக்கு சொந்தக்காரர் அவிட்டு நட்சத்திரக்காரர். எங்கே போனாலும் தனியாக தெரிவாங்க. இந்த மகர ராசி கட்டம் பார்த்தீங்கன்னா தனியாக தெரிவாங்க. அதனால தான் அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டோம், ஓணத்தில் பிறந்தால் கோணத்தில் போகிறான், உத்திராடம், இப்படிலாம் பழமொழி உண்டு. அதுக்கு பாருங்கள் 3 நட்சத்திரம் மிகப்பெரிய நட்சத்திரம். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வக்ர சனி மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. அவருடைய வழிபாடை பண்ணுங்க, வெற்றியை காணுங்க. வெற்றி இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெற்றிக்குரிய காலங்களாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல மகரத்தில்.